மக்கள்கிட்ட ரொம்ப நல்லாவே வரவேற்பு இருக்கு. நீங்க எங்களோட உழைப்பை நீங்க எங்க முகத்திலே பார்க்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு மற்ற எந்த வேட்பாளரும் போகாத அளவுக்கு வந்துட்டு நாங்க தெருவா போயிருக்கோம். எல்லா வீதிகளையும் நாங்க போய் சந்திச்சிருக்கோம். மக்கள் எல்லாரையும் நேரடியா பார்த்திருக்கோம். அந்த நேரடியா பார்க்கறதுக்கு உண்டான திராணி எங்கள்கிட்ட இருக்கு. மக்கள்கிட்ட போய் சந்திக்கக்கூடிய கருத்தியல் எங்கள்கிட்ட இருக்கு. அதனால நாங்க போய் சந்திக்கிறோம். மக்கள் எல்லாரையும் பார்க்கிறோம். மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க ஆளுக்கு 500 ரூபான்னு காசை கொடுத்து கூட்டு ஒரு இடத்துல நிக்க வச்சு பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. நாங்க வந்துட்டு வீடு வீடு அவங்கள போய் பாக்குறோம். மக்களை வந்துட்டு எங்களை நோக்கி வர வைக்காம நாங்க மக்களை நோக்கி போறோம். அது மூலமா மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா குறிப்பாக நமக்கு ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகள்லாம் மற்ற வேட்பாளர் உள்ளே போகல. நாங்க இறங்கி நடந்து வீடு வீடா போயிருக்கோம். அப்படிங்கும்போது மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க. நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. பணபலத்தையும் மீறி பிராக்டிகலா சொன்னா ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உறுதியா பிரச்சாரங்களை வழியா மக்களை இல்ல உறுதியா பணபலத்தை தாண்டி நிக்கிறாங்க. இந்த முறை வந்துட்டு நீங்க ஓரளவுக்கு தான் வந்துட்டு மக்களை ஏமாத்த முடியும். பணத்தை கொடுத்து ஓட்டை வந்துட்டு விலைக்கு வாங்குறதுங்கிறது ஓரளவுக்கு தான். அதை தாண்டி வந்துட்டு மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்ப எல்லா கட்சியில இருந்தும் பணம் வருதுங்கிறாங்க. அதிமுக வருது, திமுக பாஜக வருதுன்னு எல்லாத்துலயும் வருதுங்கிறாங்க. அப்ப வரும்போது யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல. அப்ப கைக்கு வந்த பிறகு அவங்க என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? இவன் பணம் கொடுக்கறவன் எல்லாம் கொள்ளக்காரன், பணம் கொடுக்காதவனுக்கு ஓட்டு போடணுங்கிறத யோசிப்பாங்க. நிச்சயமா இந்த முறை பணபலத்தையும் தாண்டி ஒரு வெற்றி எங்களை நோக்கி வரும். திமுக வந்துட்டு ஓட்டு போட்டு 38 எம்பி வச்சாங்க. என்ன புண்ணியம் வந்துச்சு சொல்லுங்க? ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டாங்க. என்ன புண்ணியம் வந்துச்சு? ஏதாவது ஒரு ஓட்டுனால, அவர்கள் போட்ட ஓட்டுனால ஒரு பயன் இந்த தொகுதிக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க. அதை தாண்டி நாங்க வேலை செய்வோம். 75% தன்னுடைய தொகுதி நிதியை தான் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி மாறனுடைய இது வந்துட்டு செய்தி வந்திருக்கு. நாங்க வந்தா 100% நிதியும் பயன்படுத்துவோம். மக்களுக்கு அதை செஞ்சு காட்டுவோம். இன்னும் சொல்ல போனா வெளிப்படையான நிர்வாகமா பண்ணுவோம். அந்த நிதி எதற்காக செலவு பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு வந்துட்டு எதற்காக செலவிடப்பட்டிருக்குங்கிறத வெளிப்படையான நிர்வாகமா செய்வோம். இதை நாங்க செய்யறதுக்கு தயார். தயாநிதி மாறன் செய்யறதுக்கு தயாரா? ஒரே மேடையில விவாதிக்க நாங்க தயார். அவர் தயாராங்கிற கேள்வியை எழுப்புறோம். இவ்வளவு நாள்ல மக்கள் மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் பிரதானமா ஒரு 3 கோரிக்கை மக்கள் சொல்றாங்க. இல்ல 3 கோரிக்கை பிரச்சனை நான் தீர்க்கணும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுப்பு இந்த 3 பிரச்சனை ஃபர்ஸ்டா தீர்ப்பேன் அப்படின்னா இல்ல, பல இடங்கள்ல நமக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைங்கிறது குடிநீர் பிரச்சனை தான். அதை தீர்க்கறதுக்கு உண்டான திட்டங்களை நாங்க வந்துட்டு மக்கள் மத்தியில் எடுத்து வச்சுட்டு போறோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னாக்க இங்க பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டா இல்லாத நிலமாக இருந்து கொண்டே இருக்கு. அதை மாத்தி கொடுக்கறோம்னு எம்எல்ஏக்கு நிற்கும் போது சரி, எம்பிக்கு நிற்கும் போது சரி, எல்லாரும் வாக்குறுதி கொடுத்து அவர்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. நாங்க வந்தா அதை அவர்களோடு நின்று தோள் கொடுத்து நாங்க நின்று போராடி அவர்களுக்கு வாங்கி கொடுப்போம். அடுத்த 2 நாட்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தும்? உறுதியாக நாங்க வந்துட்டு தெருவா போறோம். இன்னும் சொல்ல போனாக்க வாகன பேரணியை எடுக்க போறோம். அண்ணன் சீமான் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நேரடியா நம்ம தொகுதியில வந்து இன்னொரு முறை பிரச்சாரம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அனல் பறக்கும்.